இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டு வட்டிக்கான பயன்பாடு. கூட்டு வட்டியோட கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஎன்பிசி எழுதுகிற மாணவர்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கணக்கு இது. முக்கியமான ஒரு இது. சரிங்களா? உள்ளே போவோமா? வாங்க போவோம், உள்ளே போவோம். கணக்கு 1, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 ரூபா ஆக இருந்தது. சரிங்களா? அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. இதுதான் முக்கியம். 4% வீதம் குறைதான். அதற்கு தற்போதைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? நம்ம அதுக்கு சால்வ் பண்ண போகிறோம். தேய்மான மதிப்பு அப்படின்னு நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, எதுக்கு? கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா P bracket 1 minus R/100 whole power n. சரிங்களா? இதில் நோட் பண்ணிக்கோங்க. P எவ்வளோ? P 70,000, 70,000 ரூபா. சரிங்களா? இதில் R என்ன? R மதிப்பு கொடுத்துட்டாங்க. எத்தனை? 4%. அப்புறம் n ஹோல் பவர் n எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 2 வருஷம். அவ்வளோதான், முடிஞ்சு. சப்ஜூட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஜூட் பண்ணி பார்த்தா ஆன்சர் 64,512 ரூபா தற்போதைய மதிப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் அப்படியே கண்டினியூவாக பார்த்துருவோம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரம் 5% வளர்ச்சியும் 2ஆம் மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். இதை தான் நோட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 5% வளர்ச்சி வருதான். ஆனால் 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குறைதான். 3ஆம் மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும்? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 மணி நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம 3 மணி நேரத்துக்கு பாக்டீரியாவின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். 3 மணி நேரத்துக்கு பிறகு. அப்போனா ஃபார்முலா என்னது? B1 + A/100. ஏன்னா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கனால 1+ போடுறோம். முன்னாடி இதில் தேய்மானனால மைனஸ் போட்டோம். சரிங்களா? இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால 1 + A/100, 1 + B/100, 1 + C/100 ஃபார்முலா போட்டுருவோமா? அந்த ஃபார்முலா வச்சு சப்ஜூட் பண்ணிடுவோமா? P = எவ்வளோ? 10,000. அவங்க கொடுத்துட்டாங்க 10,000 எண்ணிக்கை முதைய. அப்படின்னும்போது ஒரு 5%. இது ஏன்றது பர்சன்டேஜ் தான், 6 தான். அப்படின்னும்போது ஏன்றது 5%, பின்றது 8%, சின்றது 10%. சரிங்களா? அதை சப்ஜூட் பண்ணி கண்டுபிடிச்சா ஆன்சர் என்ன வருது? நம்மளுக்கு 10,626 பாக்டீரியா எண்ணிக்கை. சரிங்களா? 3 மணி நேரம் கழிச்சு. இதை நான் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்போர்ட் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.